மரமாக விதையெல்லாம் வாழ செலுத்துறது. கரெக்டா? காட்டுக்கே ராஜா. நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சர்க்கஸ்ல சைக்கிள் விட்டு விடுறது, யானை கோயில பிச்சை எடுத்து விடுறது, இதெல்லாம் நம்மளால பண்ணுவாங்க. இத்தனை நாள் நீங்க ஸ்கூல் படிச்ச ஒரு குழந்தைங்க, இனி நீங்க வாழ்க்கையை சந்திக்க போகக்கூடிய அந்த அடலசன் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன. இந்த இமயம் மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பலம் தாங்க. இப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க பேசுறப்ப சொன்னாரு, எங்க ஐயா வந்து கஷ்டப்படக்கூடிய மாணவர்களா இருந்தாங்கன்னா படிப்பு செலவு சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் சொல்லி பேசும்போது உள்ள யாருமே சிரிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு கருத்து சொல்கிறோம்ல, நீங்கள் சிரிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க, சிரிக்கலைன்னா பேச்சல் பாடிட்டு போயிடணும். கரெக்டா? கேக்குதாப்பா? நல்லா இருக்கா? பேசலாமா? தூக்கம் வரல, முடிச்சிருக்கல. அந்த பக்கம் ரொம்ப ஓரமா இருக்கு. கரெக்டா? இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இந்த பக்கம். கரெக்டாமா? நம்ம மதுரை மீனாட்சி மாதிரி இருக்குமா, மங்களகரமா மஞ்சள் முகத்தோ அருமை. இந்த கவிதை நல்லா எக்கோ அடிக்குதோ, ஷார்ப்னஸ் மட்டும் வச்சுக்கப்பா, லைட்டா ஷார்ப்னஸ் நான் சொல்லிக்கிறேன். எக்கோவை குறைச்சிட்டு, எக்கோவை குறைங்க, எக்கோவை குறைங்க. டேய் அப்படியே பேஸ் வையா, அப்படியே ஏத்து 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 கொஞ்சம் ஷார்ப்னஸ் கூட்டுங்க, லைட்டா கொஞ்சம் ஷார்ப்னஸ் கூட்டுங்க. ஓகேவா? விஜய் மாதிரியே இருக்காரு, அழகா இருக்கிறாரு. புரிஞ்சு ஒரு விஜய் அவரு இப்படிதான் சொல்லி வச்சாதான் மைக்கு கரெக்டா வைப்பாங்க. உண்மையிலே விஜய் மாதிரி இருக்காரு, அழகா. எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளித்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி பணியை போல நன்னிய இன்னும் இங்கு நசிந்தல் வேண்டும் என்றார். இப்படிலாம் ஏதாவது கையில எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இதெல்லாம் அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுல ஒரு 4 வார்த்தை சொல்லு, நல்லா இருந்துச்சு இந்த கவிதை. துறையூர் பெருசா சொல்லுங்க, அந்த 4 வார்த்தை நல்லா இருக்கு சொல்லுங்க. மதுரையில் மண் தொட்ட மைந்தனே, தமிழனை தத்தெடுத்த தங்க தமிழனே, இளைஞர்களின் உள்ளம் கவர்ந்த இளம் பாரதியே, பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் நதியே. 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு எடுத்துக்காங்க. ஆனா எல்லாம் அவங்களா இருந்திருந்தாங்க, நான் எதுவும் சொல்லல. நீங்க என்னை சந்தேகத்தோட பார்க்க பாரு, இவன் தான் வரும்போது எதையாவது சொல்ல சொல்லியிருப்பாரு. சந்தேகத்தோட பார்த்து ரொம்ப அருமையா இருந்துச்சு கவிதை, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய கைதை இருப்பாங்க. அவங்க பற்றி கொடுத்தாங்க, உண்மையிலே கவிதை நல்லா இருக்கு. பெரிய மகிழ்ச்சியா இந்த மதிய பொழுதை சாப்பிட்டாச்சா? எல்லாருமே சாப்பிட்டாச்சா? 12th முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த சார் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா முன்னாடி கூட தூங்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா சார்? கரெக்டா அனுபவிச்சு ஆமாட்டுறேன். நம்ம கஷ்டப்பட்டு நடக்கணும். நாங்கள் அப்பதான் மண்டையை வச்சு முன்னாடி மூட்டுவேன். அப்படி அவ்வளவு மத்தியான நேரத்துல இவ்வளவு மகிழ்ச்சிகரமா, ஒரு சந்தோஷமா, உற்சாகமா, குதூகலத்தோட இந்த நிகழ்வை இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் இது
பரவாயில்ல. இன்னொரு காலேஜ் கிருஷ்ணகிரி கிட்ட 4 நாளைக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல இதே மாதிரி வந்தோடனே ஒரு பொண்ணு சொன்னா, நீங்க வந்து ஜென்ரலா டிவிலேயே பேசுகிறேன், நேர்ல பேசுறதோட டிவியில பேசுறதுனால எனக்கு பிடிச்சிருக்க. ஏப்பா டிவில ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், நேர்ல அந்த ஆப்ஷனே இல்லைங்க. நல்ல ஒரு மதிய பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக சிரிப்போடும் சிந்தனையோடும் என்னுடைய மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை கடத்திவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு இந்த நிகழ்வை அமைத்திருக்கக்கூடிய இமயம் வேளாண்மை கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டலை என்னுடைய சார்பாக. ஏன்னா உண்மையிலே சொன்னா சரி, எத்தனையோ வீடுகள்ல போய் பேசிட்டு இருக்கோம், பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு எந்த மேடையிலும் ஏற்படாத ஒரு நிறைவு நம்ம ஊர் மக்களை பார்க்கும்போதும் இந்த பெற்றோர்களை பார்க்கும்போதும் என்னுடைய குழந்தைகளை ஒரு விவசாயியாக ஒரு தோட்டக்கலை வல்லுநராக மாற்ற வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. என்னுடைய வாழ்க்கையை இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே இந்த மாணவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டல்களும் வாழ்த்துக்களும். ஒரு பெரிய துறவி போய் கேட்டிருக்காரு, கடவுள் எங்கப்பா இருக்காரு கேட்டுக்காங்க. கடவுள் எங்கப்பா இருக்காங்க? ஒரு டாக்டர் போய் கேட்டார், கடவுள் எங்க இருக்காங்க? டாக்டர் சொன்னாரு, பிறப்பினுடைய ரகசியத்திலும் இறப்பினுடைய ஆச்சரியத்திலும் கடவுள் இருக்காருப்பா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா ஒரு நடிகைகிட்ட போய் கேட்டார், கடவுள் எங்க இருக்காங்க? அந்த நடிகை சொன்னாங்க, கடவுள் வந்து முதல்ல மேக்கப்ல இருக்காரு, அதுக்கப்புறம் பேக்கப்ல இருக்காரு. அரசியல்வாதிகளை கேட்டாங்க, கடவுள் எங்க இருக்காங்க? முதல் எலெக்ஷன்ல இருக்காரு, அப்புறம் கலெக்ஷன்ல இருக்காரு. அங்க ஒரு விவசாயி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் துறவி கேட்டாரு, கடவுள் எங்க இருக்காரு? அவர் சொன்னாரு, கடவுளை பத்தி எல்லாம் தெரியாதுங்க, நான் காலையில 4:30 மணிக்கு என்னுடைய வயலுக்கு வருவேன், எனக்கு தெரிந்ததெல்லாம் வயலும் உரமும் உழைப்பும் மட்டும்தான் எனக்கு தெரியுமாங்க. கடவுளினுடைய குரல் கேட்டது, நான் அந்த விவசாயியினுடைய உழைப்பில் இருக்கிறேன், கடவுளுடைய குரல் கேட்டது. அப்படியாக இந்த ஒரு இயற்கை வல்லுநர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்லூரியாக இன்றைய அடையாளமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இமயம் கல்லூரிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டலோடு என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காகவும் அத்தனை பேரையும் அத்தனை முகங்களையும் பார்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்தமைக்காகவும் அன்பிற்குரிய ஐயா ஆண்டி ஐயா அவர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல். அவருடைய இந்த சேவையை தமிழனையினுடைய பாதம் தொட்டு வாழ்த்துவதற்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதே போல அவருடைய சேவையை தொட்டு நடத்திட்டு இருக்கக்கூடிய அவருடைய திருப்பதியார், அவருடைய அன்புக்குரிய மகன் ஜனார்தனன் சார் அவர்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டல். இன்றைய தலைமுறையினருடைய ஒரு அடையாளமாக இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை இப்படியாவது கடத்திடணும் சார். இந்த இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய கதைகளை பார்த்துட்டே இருக்கோம். இப்படியாவது கதைகள் மூலமா மாணவர்களை நல்வழிப்படுத்திடணும்னு நினைக்கக்கூடிய இந்த தலைமுறையினுடைய ஒரு அடையாளமாக ஜனார்தனன் சார் இருக்காங்க, அவங்களுடைய சகோதரி அவங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கைதட்டல். இந்த கல்லூரியை எவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலும் நன்றி பாராட்டி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் இங்கே நம்மை அழைத்த அன்புக்குரிய நண்பர் சுகதேவ் சார். சார் நீயா நானா போட்டிக்கு அப்புறம் இந்த கோட்டை உங்களுக்கு தான் சார் பெர்ஃபெக்ட். ஏன்னா நமக்கெல்லாம் பயமா கேட்டு அது எப்போ உருவாக பயத்தோடய சொல்லிட்டு பாருங்க, அதெல்லாம் கிடையாது. சூப்பரா இருக்கு சார். கோட்டோட கோட்டு விவசாயி சார் ரொம்ப சந்தோஷமா அத்தனை பேரையும் தொடர்பு கொண்டு நல்லா கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்வு என்னப்பா ஒரு பெரிய சந்தோஷம். எப்படியான ஒரு சிரிச்ச முகங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல பாருங்க. 2 மூக்குத்திரிய குத்தி எங்க அம்மா பேச்சியம்மா எங்க ஊருக்கு தாமா இருக்கும் அழகா இப்படி சிரிச்ச முகத்தை பார்க்கறதே சந்தோஷம். சன் டிவிலாம் நாங்க சொல்லி பேசும்போது உள்ள யாருமே சிரிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பேசுறோம் ஒரு கருத்து சொல்றோம்ல, நீங்க சிரிச்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், சிரிக்கலைன்னா பேச்ச பாடிட்டு போயிடணும்னு இருக்கும். கரெக்டா? சன் டிவில ஷூட்டிங் வைப்பாங்க. இந்த நாளிலே நான் ஷூட் நடக்கும். இப்படி உட்காந்து நாங்க பேசுவோம். இப்படி ஒரு கேமராமேன் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கேமராமேன் மட்டும்தான் இருப்பாங்க. நாங்க உட்காந்து இப்படி பேசணும். பின்னாடி கிரீன் மேட் போட்டுப்பாங்க. கிரீன் மேட் ஸ்டுடியோ தெரியல, ஜென்ரலா கிரீன் மேட் ஸ்டுடியோ பண்ணிருப்பாங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா நல்ல ஜோக்குன்னு அர்த்தம், சிரிக்கலைன்னா நிப்பாட்டு போயிடணும். கேமராமேன் சிரிச்சானாக்கா அது நல்ல கருத்து. பார்த்தா நம்ம முடிச்சுன்னு அர்த்தம். நான் போய் சிலப்பதிகாரம் மணிமேகலை புத்தகை 4 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு கேமராமேனை பார்க்கறியா தான் குறைச்சு பார்த்துட்டே இருக்கேன்.
நான் போய் சொல்லி நீ சிரிச்சாதாயா அது நல்ல ஜோக்கு நல்ல கருத்து இப்படி முறைச்சு பார்த்தேன்னா நான் என்ன அவன் கிட்ட வந்து क्या पता ये क्या அப்பா ஹிந்திக்காரங்க அவமானப்படுறதுல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நல்ல கருத்துக்களை ஏப்பா கேட்கணும்னா நல்ல சிந்தனைகளை ஏப்பா கேட்கணும்னா நல்ல ஒரு விஷயங்களை இந்த மதிய பொழுதுல ஏப்பா என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஏதோ ஒரு வகை இன்னைக்கு இந்த விளக்கேற்றணுமா விளக்கேற்றதுக்கு என்ன தேவை? விளக்கேற்றதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நீ பேசலாயா வேறு பார்க்க கூடாது. நான் மட்டும் பேசிட்டு இருந்தா தனியா வேற மாதிரி இருக்கும். நீங்க பேசிட்டீங்கன்னா சேர்ந்து பேச மாதிரி. விளக்கேற்றதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணுமா? யாரும் அறிவாளி துறையினுடைய விஞ்ஞானி விளக்கேற்ற என்ன வேணும்? என்ன திரி தீப்பெட்டி மட்டும் வச்சிருக்கீங்களா? அதை உரசு கரெக்ட். என்ன திரி தீ கரெக்டா? என்ன திரி தீ என்ன திரி தீ என்ன திரி தீ திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. என்ன திரி தீ என்ன திரி தீ என்ன என்னை திருத்திக் கொண்டால் என் வாழ்க்கை விளக்காக ஒளிரும் அதை காட்டுவதை தவிர என்ன திருத்திட்டேன்னா போதுப்பா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அவர் பார்த்தாரு இதை சொல்றது நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்களா? கரெக்டா சார்? மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு பரவாயில்ல. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு 12வது முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்காங்க கரெக்டா? இந்த 17-18 வயசுல நீங்க பெரியவங்களா பெரிய பிள்ளைகளா அப்படின்னா பெரிய பிள்ளைகளும் கிடையாது. சரி அதுக்காக சின்ன பிள்ளைகளா அப்படின்னா சின்ன பிள்ளைகளும் கிடையாது. சின்ன பிள்ளையாக இருந்து இனி வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய மாணவர்களாக நீங்க மாற போறீங்க. வீட்டுல இந்த கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கு பாத்துருக்கீங்களா? வீட்டுல இருந்து வெளியே போகும்போது கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குமா? அது பேரு போட்டி கோணுவாங்க. கார் நிப்பாட்டுற பார்க்கிங். இந்த பார்க்கிங் வீடா அல்லது ரோடா? பார்க்கிங் வீடா ரோடா? ரெண்டுக்கும் நடுவுல இருக்குல்ல இப்படியான வயதுதான் அந்த 10 வயது. பெரிய பிள்ளையும் சொல்ல முடியாது, சின்ன பிள்ளைகளும் சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட வயதில் நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. இத்தனை நாள் நீங்க ஸ்கூல் படிச்ச ஒரு குழந்தைங்க இனி நீங்க வாழ்க்கையை சந்திக்க போகக்கூடிய அந்த அடலசன்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன? இதை கேட்டுக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றீங்க? வீட்டுக்கு போய் ஒரு நோட் எடுக்கிறீங்க. நோட் எடுத்து ஒரு புக்கு ஒரு கோடு போடுற. இந்த பக்கம் பலம், இந்த பக்கம் பலவீனம் எழுது. சரியா? இன்னைக்கு போய் எழுத ஆரம்பிக்கிறோம். என்னுடைய பலம் என்ன? நான் நல்லா இந்த இமயம் மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பலம் தாங்க. இப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிவதேவ சார் பேசுறப்ப சொன்னாரு, எங்க ஐயா வந்து கஷ்டப்படக்கூடிய மாணவர்களா இருந்தாங்கன்னா படிப்பு செலவை ஏற்று அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதல்வர் உங்களுக்கு கிடைத்தவையே உங்களுக்கான ஒரு பெரிய பலம் தானே. ஆண்டி ஐயா மாதிரியான ஒரு முதல்வர் இந்த தலைமுறையை கொண்டு வந்துடும் நினைக்கிற ஜனார்தன் சார் மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே ஒரு பெரிய பலம். கரெக்டா? நீங்க முதல் போய் உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு எழுதும் போது இந்த மாதிரியான ஒரு கல்லூரியில ஒரு பலம். ரெண்டாவது உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல பெற்றோர்கள், இப்படியான பெற்றோர்கள் கிடைச்சதே உங்களுக்கு ஒரு பெரிய பலம். என் பிள்ளை வந்தணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் பலம் எழுதிக்கிட்டே வாங்க. கரெக்டா? என்னென்ன பலம் இருக்கு? நான் நல்லா பேசுவேன். ஒரு பையன் நான் எல்லாத்தையும் மரியாதையா நடந்து போவோம் சொன்னாங்கல்ல, எப்படி நாங்க வந்து பேசுவோம். பலவீனம் சொல்லுவாங்க. பலம் வரவே வராது. கரெக்டா? 5 பாயிண்ட் மேல தாண்டாது. பலம் வந்து 5 பாயிண்ட்ல தாண்டாது. பலவீனத்துக்கு வந்தா 25 பாயிண்ட் வரும். நல்லா கிளாஸ்ல கடைசி பெஞ்சில தூங்குவேன். கரெக்டா? கடைசியில உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் சார் பாடம் நடத்தினா தலையில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் கடைசி பெஞ்சு? எத்தனை பேர் கடைசி பெஞ்சு ஸ்கூல்ல? யாருமே கடைசி பெஞ்சு இல்லையா? கடைசி பெஞ்சு மட்டும் கை கட்டுக்க பார்ப்போம். நான் வந்து கடைசி பெஞ்சு ஸ்கூல்ல. நீங்க மட்டும்தானா? காலத்துல ஜெயிச்சவன் தான் கடைசி பெஞ்சில தான் இருந்துப்பா. பாத்துட்டீங்களா? பரிச்சு எப்ப படிச்சுட்டு போனவங்க 2 பக்கம் எழுதுவாங்க. கடைசி பெஞ்சில படிக்காம போயிருப்பாங்க. 20 பக்கம் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. நல்ல விஷயம் காதுக்குள்ள போகுதுல்ல, ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையை அதை மாற்றும். இன்றைய நாள் நீங்க அடுத்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய கால் எடுத்து வைக்கக்கூடிய நாள், வாழ்க்கையில அடுத்த பரிணாமத்துக்கு கால் எடுத்து வைக்கக்கூடிய நாள். அதனால ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நடத்திட்டப்பா. ரெண்டாவது, உங்களுக்காகவே எழுதப்பட்ட வரி, மரமாக விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கரெக்டா? நீங்க அத்தனை பேருமே தோட்டக்கலை வல்லுநர். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். எல்லா விதையும் மரமாயிடுமா?
எல்லா விதையும் மரமாயிடுவான். விதையை போட்டோம்னா ஐயாக்கெல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கு தான். எல்லா விதையும் மரமாயிடுவான், மாறாது இல்ல. கரெக்டா? இன்னைக்கு சீட் பால்னே ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 5% தான் அதோட சக்சஸ் ரேட்னு சொல்றாங்க. ஆனா சீட் பால்ஸ் போட்டோம்னா எல்லா விதையும் மரமாயிடாது. கரெக்டா? பைபிள்ல ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூக்குகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகள் பறவைகள் புசித்து செல்கின்றன, சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன, சில விதைகள் முக்காட்டில் விழுகின்றன, அவை நசுக்கப்படுகின்றன, சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன. செம்மணில் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்துவிட்டால் அந்த விதைகள் எல்லாம் மரமாக மாறுகின்றன. பைபிள்ல ஒரு வாசகம். நீங்கெல்லாம் இமயம் என்கிற இந்த செம்மணில் விழுந்த விதை, இமயம் என்கிற இந்த அருமையான ஒரு கல்வி நிறுவனத்தின் செம்மணில் விழுந்த ஒரு விதைகள். கைதட்ட 5 பேருக்கு மட்டும் நன்றி. பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு கொட்டாய் விட்டுருக்காங்க. இது ஏதோ ஒரு தமிழ் பாடம் நடத்த வந்திருக்காயா, இன்னைக்கு கருத்து நாளே விரும்புறாங்க. கரெக்டா? எங்க ஸ்கூல்ல ஒரு சார் என்ன பண்ணாரு, பெருசா பிராக்டிக்கலா அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு பயணம் பண்ணார். தம்பி, இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேயிருந்து வந்துச்சு அப்படின்னா, பூண்டு ஊதுனா எங்க போச்சோ அங்கேயும் தான் வந்துச்சு அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம பேசினாக்கா பயந்து போய் பார்த்தார். இந்த விதையாகும் மரம்லாம் இருக்குல்ல, இந்த மரம் எப்பப்பா விதையாகும்னா அந்த விதைக்குள்ள நான் விருட்சமாக மாற வேண்டும் என்கிற ஒரு வீரியம் இருந்து விட்டால், நான் இந்த பூமி பத்தை உடைத்து வருவேன் என்கிற ஒரு வீரம் இருந்து விட்டால், இந்த பூமியில் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கிற ஒரு வேட்டை இருந்து விட்டால், அந்த விதை மிகப்பெரிய ஒரு விருட்சமாக மாறி நிற்கும். அந்த வீரியம் உங்களுக்குள் இருந்து விட்டால், இமயம் என்கிற இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக இந்த செம்மணி விழுந்த விதைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் விருட்சமாக மாற வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு வேட்கையோடு இந்த ஃப்ரெஷர்ஸ் டே நிகழ்வை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பெரிய கைதட்டல் அதுக்காக தரலாம். என் மாணவர்களுக்கு அந்த வீரியம் வந்துடாதாயா? ஒரு வீரம் இப்ப ஒரு செடி ரோட்ல முளைச்சா என்ன பாக்கும், அப்படி இப்படி முளைச்சு வருது, என்ன பண்ணுவான், ஒரு சின்ன பையன் வந்து அப்ப பார்த்து பிச்சு தூக்கி போட்டு போயிடுவான். கரெக்டா? இல்லைன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். அதுக்கு மேல கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா வீட்டு ஜன்னல் கதவுக்கு வெளியிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு விருட்சமாக 200 வருடங்கள் 300 வருடமாக நிற்கக்கூடிய மரங்கள் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? மரங்கள் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? எந்த தடைகள் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எனக்குள் இருக்கக்கூடிய வீரியத்தின் மூலமாக நான் நிலைத்து நிற்கிறேன், அத்தனை தடைகளையும் தாண்டி நான் நிற்கிறேன். ஒவ்வொரு மரமும் இன்னைக்கு நீங்க போகும்போது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா, நான் இந்த மரம் மாதிரி பல தடைகளை தாண்டி என் வாழ்க்கையில ஜெயிக்கணும் பண்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். இந்த மரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். மரமாக விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். நமக்குள்ள அந்த வீரியம் இருக்கா? கேள்வி இருக்க. இன்னைக்கு நீங்க போய் தனியா யோசிச்சு பாருங்க. வீட்டுல யாருக்கும் ஒரு சர்க்கஸ்ல ஒரு யானை சைக்கிள் ஓட்டிட்டு, சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல யானை சைக்கிள் ஓட்டுற, யானை காட்டுக்கே ராஜா. நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சர்க்கஸ்ல சைக்கிள் ஓட்டு விடுறது, யானை கோயில பிச்சை எடுத்து விடுறது, இதெல்லாம் நம்மளால பண்ணுவாங்க. யானை சைக்கிள் ஓட்டிட்டு இந்த மாதிரி சார் எல்லாரும் கூப்பிட்டு போனா, சார் கேட்டாரு, தம்பி இந்த யானை ஏன்பா சைக்கிள் ஓட்டுது? ஒரு பையன் சொன்னா, சார் யானை வந்து ரொம்ப மூளை சாப்பிடுது சார், அதனால அது சைக்கிள் ஓட்டுது சார். ரெண்டாவது பையன் சொன்னா, சார் யானைக்கு வந்து இந்த பக்கத்துல கரல ட்ரில் மாஸ்டர், அவர் கையில் இருக்கிற குச்சிக்கு பயப்படுது சார், அதனால சைக்கிள் ஓட்டுது சார். மூணாவது பையன் சொன்னா, சார் இந்த யானை வந்து தன்னுடைய திறமையை காட்டணும்னு நினைக்குது சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பையன் சொன்னாங்க, இந்த யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியல, தன்னுடைய பலம் என்னன்னு தெரியல, தெரிஞ்சு அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ட்ரில் மாஸ்டரை அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு காட்டுக்கு ராஜாவா இருக்குமே தவிர தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாத காரணத்தினால சர்க்கஸ்ல கோமாளியா இருக்காங்க சார். அந்த பையன் சொன்னான்.